வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கத்திரிக்காயில தொகையல் பண்ண போறோம். இந்த தொகையில 10 நிமிஷத்துல நம்ம ரொம்ப வேகமா பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாதத்துல இந்த தொகையில போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் 125 கிராம் இருக்கும். தக்காளி 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காயோட காம்பை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். தக்காளியையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும்னா இந்த தொகையல் டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துடலாம். இந்த காயை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வதங்கிரும். மூடி வச்சிருங்க. காய் நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கத்திரிக்காயை வதக்கிக்கணும். இப்போ நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு சாஃப்டா வதக்கினாதான் நம்மளுடைய துவையலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த காயை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெய் கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த உளுந்தோட கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5-6 மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல தொகையல் வாசனையா இருக்கும். இப்ப பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. நம்ம சேர்த்த கொத்தமல்லி விதை, வெந்தயம் எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட 5 to 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை லைட்டா வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன கோலிக்குண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்தாலும் கொஞ்சமா புளி சேர்த்தா துவையல் நல்லா இருக்கும். புளி சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியா கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு இந்த அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்ப நம்ம சேர்த்த தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. நான் பச்சை மிளகாய் 6 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தக்காளி ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டா அதனுடைய தோல் மட்டும் இந்த மாதிரி உறிஞ்சு வந்தா போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் லைட்டா இந்த மாதிரி வதக்கி விட்டா போதும். இந்த கொத்தமல்லி இலையும் கறிவேப்பிலையும் இந்த துவையலுக்கு நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும். அவ்வளவுதான். லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். நம்ம வதக்கி வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். கோர்ஸா அரைச்சாதான் இந்த துவையல் நல்லா இருக்கும். மிக்ஸியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல போட்டு விட்டு விட்டு அரைச்சுக்கலாம். இந்த தொகையில வேறொரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு துவையல்ல சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு சைட் டிஷ்ஷா அப்பளம் சிப்ஸ் இருந்தாலே போதும். நம்ம குழம்பு வைக்க முடியாத சமயங்கள்ல இந்த மாதிரி துவையல் செஞ்சு நம்ம சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.